மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1971 11வது மாதம் 27ஆம் தேதி சென்னை மத்திய சிறையில் இருந்து மாண்புமிகு முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை இங்கே வாசிப்பதிலே நான் பெருமையாக நினைக்கிறேன். அன்புள்ள ஸ்டாலினுக்கு, உனக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சி. சாந்தாவுக்கு என் வாழ்த்துக்களை கூறவும். 1953 திருச்சி சிறையில் 6 மாத தண்டனை பெற்று நான் இருந்தபோது நீ கை குழந்தை. வீட்டிலிருந்து என்னை காண வருபவர்களோடு குழந்தையாக இருந்த நீயும் வருவாய். 23 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மத்திய சிறையில் மிசா கைதியாக 1976 ஓராண்டு நீ இருந்தபோது நான் உன்னை காண வந்து கொண்டிருந்தேன். உன்னுடனும் கழக உடன் பிறப்புகளுடனும் தம்பி மாறன் மிசா கைதியாக இருந்தபோது அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் தன் தந்தையை பார்க்க சிறைச்சாலைக்குத்தான் வந்து கொண்டிருந்தது. இப்போது உனக்கு பிறந்த என் பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான் என்று கருதுகிறேன். இந்த அனுபவங்கள் எவ்வளவு இனிமையானவை பார்த்தாயா? இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல, நமது இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. பொது வாழ்வு பூங்கா வினோதம் அல்ல, புயலை எதிர்த்து நிற்பது. இதை புரிந்து கொள்ளாத சில பேர் இன்னமும் நாட்டிலே இருக்கிறார்கள் என்று தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்திலே அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதை இன்றைக்கு நிகழாக பார்க்கிறோம். பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பதரசம் இன்றைய பாதரசம் என்று ஒன்று பேசுகிறது. பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பாதரசம் இப்போது பேசுகிறது. பாதரசம் எதிலும் ஒட்டாதது, மக்களிடம் எப்போதும் ஒட்டப்போகிறதும் கிடையாது. நஞ்சு கக்கக்கூடிய கொடிய திராவம் இந்த பாதரசம். தங்கத்தை வெள்ளியை உருக்கும், உருக்குலைக்கும். நல்லா இருக்கின்ற நாட்டை உருகுலைக்க இது போன்ற பாதரசங்களை பாசிசங்கள் தான் உருவாக்குகிறது. அந்த பாசிசங்கள் தான் இந்த பாதரசுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும். ஆகவே எத்தனை